ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, ஆனால் யாரும் பார்க்காத நேரத்தில் சின்ன சின்ன தவறுகள் செய்வான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் இனிப்பு பெட்டியை மேஜையில் வைத்து வெளியே சென்றார். வகுப்பில் யாரும் இல்லை. அருண் மெதுவாக நினைத்தான், ஒரு மிட்டாய் எடுத்தால் யாருக்கும் தெரியாது. அவன் கையை நீட்டிய நேரத்தில் ஜன்னல் அருகே ஒரு சிறிய எறும்பு சர்க்கரை துகளை தூக்கி செல்ல போராடி கொண்டிருந்தது. அந்த எறும்பு யாரும் பார்க்காத நேரத்திலும் நேர்மையாக உழைத்து கொண்டிருந்தது. அப்போது ஆசிரியர் சொன்ன வார்த்தை அருணுக்கு நினைவுக்கு வந்தது. தனி மனித ஒழுக்கம் என்பது யாரும் பார்க்காத நேரத்திலும் சரியானதை செய்வதே. அருண் உடனே கையை பின்னுக்கு எடுத்தான். அன்று முதல் அவன் வாழ்க்கை மாறியது. காலம் சென்றது. அருண் பெரியவனானான். ஒரு நாள் பள்ளி அருகே ஒரு சிறுமி பயத்துடன் தனியாக அமர்ந்திருந்தாள். பலர் அவளை கவனிக்காமற் சென்றார்கள். ஆனால் அருண் நின்றான். அவன் மெதுவாக கேட்டான், என்ன ஆச்சு? அந்த குழந்தை மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அன்று அருண் ஒரு விஷயத்தை உணர்ந்தான். குழந்தைகளை பாதுகாப்பது சட்டத்தின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நல்ல மனிதனின் பொறுப்பும் கூட. அதன் பிறகு அவன் தனது கிராமத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் நல்லொழுக்கம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பித்தான். பெற்றோர் குழந்தைகளிடம் அன்பாக பேச ஆரம்பித்தனர். ஆசிரியர்கள் குழந்தைகளின் மனநிலையை கவனிக்க ஆரம்பித்தனர். இளைஞர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் மதிக்க கற்றுக்கொண்டனர், பாதுகாக்க கற்றுக்கொண்டனர். மெதுவாக அந்த கிராமம் மாறியது. குழந்தைகள் மீண்டும் பயமின்றி சிரிக்க ஆரம்பித்தனர். ஒரு நல்ல மனிதன் உருவானால் ஒரு பாதுகாப்பான சமூகம் உருவாகும். ஒழுக்கம் விழுப்பும் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது வள்ளுவர் கூறிய குறள். இக்குறளின்படி நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் விளக்கம் என்னவென்றால், ஒருவரிடம் அதிகம் பணம் இருக்கலாம், அதிக படிப்பு இருக்கலாம், அதிக அதிகாரம் இருக்கலாம். ஆனால் ஒழுக்கம் இல்லையெனில் மக்கள் அவரை உண்மையாக மதிக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவர் ஏழையாக இருந்தாலும் உண்மையாக பேசினால், பிறருக்கு உதவினால், பெண்களையும் குழந்தைகளையும் மதித்தால், பாதுகாத்தால், தவறான வழியில் செல்லாமல் இருந்தால் அவரை சமூகம் நல்ல மனிதர் என்று மதிக்கும். அதுதான் இத்திருக்குறள் சொல்லும் பெரிய உண்மையாகும். இதை நாமும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். பணம் மனிதனை பெரியவனாக்கலாம், ஆனால் ஒழுக்கம் மட்டுமே மனிதனை உயர்ந்தவனாக்கும். நன்றி, வணக்கம்.